Indian Prime Minister Narendra Modi is visiting Moscow. Straight away to Moscow, where as Indian Prime Minister Narendra Modi will visit Russia on Monday for the first time since the start of the war in Ukraine. The trip ரொம்ப நாளா ஏன்றிருந்து நீங்க எதிர்பார்த்த வீடியோ. புட்டின் அவர்களை பார்ப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கே போனாரே, அது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? அந்த ஒரு மீட்டிங்ல நமக்கு என்ன கிடைச்சிச்சு? நிறைய உலக நாடுகள் இதை ஒரு எதிர்ப்பாக காண்பிக்கிறார்களே. அமெரிக்கா கூட உங்களுடைய நட்பை வைத்து நீங்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய போரை நிப்பாட்டலாமே இந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்களே, அது உண்மையா? இந்தியாவும் ரஷ்யாவும் என்னென்ன அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க? ஏகப்பட்ட தகவல் இருக்குது. அத்தனை தகவலையும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2030க்குள்ள 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறதுல ட்ரேடு நடந்திருக்கணும். யாருக்கு? ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே. மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறதும், அதுவும் இன்னும் 6 வருடத்தில் இதை நடத்தி காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இரண்டு நாட்டுக்கும் சுலபமான விஷயம்தான். ஏன்னா நாம் போன வருடம்லாம் கணக்கு போட்டு வச்சுருந்தது ஒரு 35 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தான். திடீர்னு பார்த்தா 35 பில்லியன் இல்லைப்பா, 60 பில்லியன் ட்ரேடு நீங்கள் நடத்தியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வரும்போது இவ்வளோ சீக்கிரமாக இதை அச்சீவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைத்திருந்தது. ஸோ இந்தியாவினுடைய திட்டம், ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கும்போது அஸ் யூஷுவலாக நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு என்எஃப்ஓ அறிமுகம் செய்வோம். இந்த மாதம் அறிமுகம் செய்யக்கூடிய என்எஃப்ஓ அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி லைஃப் என்எஃப்ஓ, ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி ஆல்ஃபா 30 ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இந்த நிஃப்டி ஆல்ஃபா 30 ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், இது ஒரு ஆல்ஃபா ஃபண்ட் அப்படிங்கிறது. இந்த ஆல்ஃபா ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போதே லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு 100 நிறுவனங்கள், மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு 100 நிறுவனங்கள், டோட்டலாக இந்த 200 நிறுவனங்கள்லேருந்து டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுற 30 நிறுவனங்களில் தான் நம்முடைய பணத்தினுடைய ஒரு பங்கு அப்படிங்கிறது ஒரு 5 வருடங்கள் லாக்கிங் பீரியடில் வைக்கப்பட போகிறது. அதில் என்ன லாபம் கிடைக்குது? இதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர்லாம் கிடையாது. ஸோ எந்த விதத்திலையும் நமக்கு இது தனிப்பட்ட விதத்தில் பெரிய அளவில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படின்னு சொன்னால், ஹெச்டிஎஃப்சி லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஏயுஎம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி 2.92 lakhs crores அப்படின்னு சொல்லலாம், 2.92 லட்சம் கோடி ரூபாய். இவங்களுடைய சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது 187% இருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் டிஸ்கவரி ஃபண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30.2% சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கிறது என்பதும், கடைசியாக அவங்களுடைய ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது 50.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேவியர் ஆஃப் பிரீமியம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்கும் பிரீமியத்தை கம்பெனி அடைத்து விடும். அதே மாதிரி 120 மடங்கு பிரீமியத்திலிருந்து அவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பிரீமியம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நபரை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எந்த விதத்திலும் பாதிப்படைய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் மாதம் ஒரு 18,000 ரூபாய் எல்லாம் நீங்க இதுக்காக ஒதுக்குனீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய NAV 10 ரூபாய்க்கு வர 31 ஜூலை 2024 வரை மட்டும் தான் எடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. எல்லா டவுட்டும் கிளியர் ஆனா மட்டும் நீங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். ரஷ்யா இந்தியா அப்படின்னு சொல்லும்போதே ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரிய வேண்டியது, ஜெலன்ஸ்கி அவர்கள் இதை ரொம்ப பெரிய அளவில் என்ன சொல்றாரு, இந்தியா அங்க போனது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இந்த கருத்தை பதிவு பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இந்தியா என்ன செய்யறாங்க, உக்ரைனுடைய தூதரக அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, வர சொல்றாங்க. வர சொன்னது மட்டும் இல்லாமல் நமக்கும் உக்ரைனுக்குமான ஒரு கல்ச்சுரல் மீட்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு, அந்த மீட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணுறாங்க. நீ சொன்னது தப்பு, அது எப்படி என்னுடைய நாடு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்தியாவினுடைய நிலைப்பாடு. இவ்வளோதான் நிலைப்பாடா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்முடைய இந்த ஒரு மீட்டிங் பக்கா ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் என்பது செட் செய்யப்படுகிறது. இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ்க்கு இந்திய அரசாங்கமே பதிலடி கொடுக்கிறது இல்லை. இது சூப்பர் டூப்பர் சக்ஸஸ். மோடி அவர்கள் புட்டின் இல்லாட்டி ரஷ்யாவுக்கு போனது சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால், 9 அக்ரிமெண்ட்டில் நாமும் அது ரஷ்யாவும் சைன் பண்ணியிருக்கோம் என்பது தான். 9 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றா நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய பூட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய உற்பத்தியாக மாறி இருக்கிறது என்கிற தகவலையும் நாம் இங்கே பகிர்கிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய டிஃபென்ஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், கோல் நிலக்கரியாக இருக்கட்டும், இல்லை அடுத்ததாக ஒரு ஜெட் என்ஜினாக இருக்கட்டும், இதை இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து செயல்முறைப்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் அடுத்த கட்ட சூப்பரான செய்திகள்.
பிரிக்ஸினுடைய அடுத்த தலைவராக மாறப்போகுது இந்த வருட எண்டுக்குள்ள யார் மாறப்போறாங்க? ரஷ்யா. அப்போ பிரிக்ஸ் மாநாடு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றியும் இந்தியா ரஷ்யாவுடன் டிஸ்கஸ் செய்ததாக இந்த ஒரு மீட்டிங்ல சொல்லப்படுகிறது. இது இல்லாம ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை பற்றியான செய்திகளும் இங்கே அடிபடுகிறது. இது யுத்தத்துக்கான காலம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதுதான் இந்தியாவினுடைய ஸ்டாண்ட். பட் அதே நேரத்தில் ரஷ்யாவை எல்லாரும் சேர்ந்து இந்த அளவுக்கு ஒதுக்குகிறீர்களே அப்படின்னு சொல்லி இந்தியா பயப்படலை. இன்னைக்கு மேற்குலக நாடுகள் எல்லாரும் சொல்றாங்க அமெரிக்காவினுடைய வல்லரசு அப்படிங்கிற அந்த பதவி கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வருகிறது. பாருங்க, இந்தியா கூட உங்களை மதிக்கல, இந்தியாவின் மீது பொருளாதார தடை விழும் அப்படின்னு சொல்லி எந்த பயமும் இல்லாம அடுத்ததான் 3வது முறையா பிரதமரான உடனே ரஷ்யாவுக்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இந்தியா ரஷ்யாவினுடைய நட்பை நம்மளால பிரேக் பண்ணவே முடியாது அப்படிங்கிற லெவல்ல எல்லா மேற்குலக ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, உங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன் போரை முடித்து வைக்க வேண்டியதானே இந்தியா அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி அப்படின்னா அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உலக நாடுகள் எல்லா நாடுகளுடைய போரையும் நிப்பாட்டிடலாமே அப்படின்னு கேட்டால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். சரி, இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய நட்பில் விரிசல் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்களே, குறிப்பாக ஃபினான்ஷியல் மெத்தடில் விரிசல் வந்து விட்டது, அங்கேருந்து கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி பண்ண மாட்டோம், இல்லை இறக்குமதி பண்ணுறதுல பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்களே, அதில் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஆர்டி அப்படிங்கிற அவங்களுடைய ஊடகத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். எங்ககிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் ரஷ்யாவினுடைய பெட்ரோல் இல்லாட்டி இந்த மாதிரி கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. என் நாட்டுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாங்கள் தானே டிசைட் பண்ணணும். என் நாட்டுக்கு எனக்காக இவ்வளோ ரூபாய் கம்மி பண்ணி இவ்வளோ குவாலிட்டியாக இந்த மாதிரி கச்சா எண்ணெய் ஒரு நாடு தருகிறது என்றால் அதை வாங்காமல் உங்களுடைய ஈகோ கிளாஷுக்காக நாங்கள் வேறு நாட்டை சார்ந்து இருப்பது முட்டாள்தனமானது அப்படிங்கிற ஒரே பேட்டியில் ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளுடைய நெரேட்டிவை பிரேக் பண்ணிட்டாரு மனுஷன். ஃபினான்ஷியல் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் 2 நாடுகளும் எடுத்திருக்காங்க. முதல் விஷயம் பிரிக்ஸ் கூட்டணியை பற்றி பேசினார்கள் அப்படிங்கிறதும், அந்த பிரிக்ஸில் அடுத்த கட்டமாக நம்ம ஏதாவது பொதுவான ஒரு கரன்சி அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த 2 நாடுகளும் பேசிக்கொண்டார்கள் என்பது கூடுதலான சிறப்பு. டின்னர் புட்டினும் நரேந்திர மோடி அவர்களும் அவங்களுடைய பிரைவேட் ஹவுஸில், புட்டின் அவர்களுடைய பிரைவேட் ஹவுஸில் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்த மீட்டிங் அப்படிங்கிறது 1-to-1 மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1-to-1 மீட்டிங் அப்படிங்கிறது 2.5 மணி நேரம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4.5 மணி நேரமும் 2.5 மணி நேரமும் அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உலக நாடுகள் கேட்கக்கூடிய கேள்வி. என்ன மெசேஜஸை இந்தியா கன்வே பண்ணுது உலக நாடுகளுக்கு அப்படிங்கிறது தான். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023க்கான ட்ரேடு தான். 2022-2023க்கான ட்ரேட் அப்படிங்கிறது 30 பில்லியனா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். 2025க்குள்ளே 30லேருந்து ஒரு 40 பில்லியன் அமெரிக்க டாலர் நம்ம ட்ரேடு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக அது 65 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருந்தது. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய பெட்ரோல் இல்லாட்டி கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது போன முறையெல்லாம் ஒரு 0.4%, 4%க்குள்ளே இருந்தது. இப்போது 40% மாறிவிட்டது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ 2030க்குள்ளே நம்ம 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ட்ரேடு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த டிஸ்கஷனில் 2 பேரும் ஈடுபட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மெடிசின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ மெடிசின்ஸை நம்ம டெவலப் பண்ணுறதும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவதும் அப்படிங்கிறது 2 நாடுகளுடைய முக்கியமான குறிக்கோளாக மாறி இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கொரோனா காலத்தில் உலக நாடுகளுக்கே ஃபார்மசியாக செயல்பட்ட ஒரே ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். எல்லா நாடுகளுக்கும் தேவையான மருந்துகளை ஏற்றுமதி செய்தது இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அந்த இந்தியாவிலிருந்து இந்த மாதிரியான ஒரு மெடிசின் சம்பந்தமான ஒரு டீலில் ரஷ்யாவும் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்தியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அது வந்து ரஷ்யாவில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பர்சனல்ஸ், இது எல்லாத்தையுமே ரிக்ரூட் பண்ணி ஒரு சூப்பரான மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டை ரஷ்யாவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்தியா வர வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பும் ரஷ்யாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேம் ரஷ்யாவில் போய் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெடிக்கல் படிக்கிறாங்க என்பதும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். இங்கேருந்து கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யாவுக்கும் உக்ரைன்லையும் போய் மெடிக்கல் படிச்சுட்டு இருந்தாங்க என்பதும், அதே இடத்துல நம்முடைய இந்தியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அங்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமும் ரொம்ப முக்கியமானது தானே. அடுத்ததா பேமெண்ட் சிஸ்டம் தான். உலக நாடுகள், குறிப்பாக மேற்குலக நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக பேமெண்ட் சிஸ்டத்தில் ஸ்விஃப்டிலிருந்து இந்தியாவை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிற பயம்லாம் இந்தியாவுக்கு கிடையாது. 2 நாடுகளுடைய பேமெண்ட் அப்படிங்கிறது எந்த விதமான பொருளாதார தடையும் இல்லாமல் நேரடியாக 2 நாடுகளும் நடத்தக்கூடிய பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த பேமெண்ட் சிஸ்டமே இனியும் நம்ம இந்த 100 பில்லியன் அமெரிக்க டாலர் ட்ரேடு நடத்தினாலும் அது தொடரும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா FTA, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2024 மார்ச் மாதத்திலேயே நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம்.
அந்த பேச்சுவார்த்தை இன்னும் சுமூகமாக பல செக்மெண்ட்ஸில், ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஃபர்டிலைசரில் மட்டும் கிடையாது, ஜஸ்ட் மெடிசனில் மட்டும் கிடையாது, எந்தெந்த வகையில் எந்தெந்த கேட்டகரியில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத இந்தியாவும் ரஷ்யாவும் உருவாக்கலாம் அப்படிங்கிறத இரண்டு நாடுகளும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சப்ளை ஆஃப் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது தான். உலக நாடுகளுக்கு ஃபெர்டிலைசர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரஷ்யால தான் கூடுதலாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறத வச்சிருக்கோம். குறிப்பாக சில உரங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு, ஏன்னா அது உள்நாட்டிலேயே உற்பத்தி ஆகிறதுனால. ஸோ அந்த மாதிரியான இம்போர்ட் டியூட்டியை ரஷ்யாவுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சமாக விலக்கு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ரஷ்யாவால் வைக்கப்பட்டிருக்கிறது. எனர்ஜி சைடு நம்ம எடுத்து பார்த்தோம்னா லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் நிலக்கரி தான். ஸோ இந்த நிலக்கரிக்கான லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாமல் மைக்ரேஷன் அண்ட் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் சைன் ஆகியிருக்கிறது. அதே மாதிரி சென்னை விளாடிவோஸ்க் ஈஸ்டர்ன் மேரிடைம் அப்படிங்கிறதுக்கான அந்த பாத்தும், அடுத்ததா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிறதும், அதன் கூடவே நார்த்தன் சீ ரூட் IRIGC TEC கார்பரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சீ ரூட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மீட்டிங்லையும் இரண்டு நாடுகள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ சென்னையிலிருந்து விளாடிவோஸ்டோக்கு வர நம்முடைய அந்த ஒரு பயணம் என்பதை ஈஸியாக சுமூகமாக சீக்கிரமாக தொடங்க வேண்டும் என்றும் இரண்டு நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கான சில அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, மைனிங், மேன் பவர், டைமண்ட்ஸ், பார்மாசியூட்டிக்கல், இதே மாதிரி இன்னும் பல செக்மெண்ட்ஸில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுவதற்கான கையெழுத்து அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. நியூக்ளியர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது கூடங்குளத்தில் அடுத்த பவர் பிளான்ட் அப்படிங்கிறதும், அதே மாதிரி VVER 1200 ரஷ்யாவினுடைய டிசைன் அப்படிங்கிறது இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டது. இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து ராக்கெட் என்ஜின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத செய்வதாகவும் அதற்கான அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ்லையும் இரண்டு நாடுகள் சைன் பண்ணிட்டாங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேக் இன் இந்தியா புரோகிராம் வழியாக நிறைய டிஃபென்ஸ் சம்பந்தமான ப்ரொடக்ஷன் இந்தியாவில் உருவாகுவதற்கும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கோஆர்டினேட் பண்ணி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான முக்கியமான இரண்டு பார்ட்னர்ஷிப்பை அமைக்க வேண்டும் என்கிற அந்த தகவலையும் இரண்டு நாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். பிரம்மோஸ்ல இருந்து ராக்கெட் என்ஜின் வர நாம ரஷ்யா கூட இணைந்து செயல்பட போகிறோம் என்பதுதான் இதற்கான ஷார்ட்கட் பதில். 2022ல 0.2% இருந்த கச்சா எண்ணெயினுடைய இம்போர்ட் அளவு 40% உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்தியாவை இன்னைக்கு குளோபல் சவுத்தினுடைய முகமாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்தியா ரஷ்யா இவங்களுடைய கூட்டணி அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக இப்போ எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை ஃபால்ஸ் நரேட்டிவ் செய்வதற்கான ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இங்கே சொல்லிட்டோம். என்னென்ன அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு பதிவாக கிடைச்சிருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி HDFC லைஃபினுடைய நிஃப்டி ஆல்ஃபா 30 ஃபண்ட் அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்பது 31 ஜூலை 2024 தான். NAV 10 ரூபாய்க்கு வாங்க முடியும். டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும்போது 80C வழியாகவும் 10/10D வழியாகவும் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். கூடுதலாக நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.